தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். ரபிஉல் ஆகிர் மாதத்தில் ஹரமின் மசூதிகளுக்கு வந்த ஹாஜிகளின் எண்ணிக்கை 1,30,00,000 பேரை கடந்தது. மெக்கா மற்றும் மதினாவின் புனித மசூதிகளின் பராமரிப்பு பொது ஆணையம் தெரிவித்ததாவது: இவ்வருடத்தின் ரபிஉல் ஆகிர் மாதத்தில் மெக்கா மஸ்ஜிதுல் ஹராம் மற்றும் மதினா நபவி மஸ்ஜித்திற்கு வந்த உம்ரா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 1,39,471 என பதிவாகியுள்ளது. மஸ்ஜிதுல் ஹராமில் 41,97,055 பேர் வழிபாடு செய்துள்ளனர். அதேவேளை உம்ரா நிறைவேற்றியவர்களின் எண்ணிக்கை 28,87,516 என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதினாவில் உள்ள நபவி மஸ்ஜிதில் 1,79,08,085 பேர் வருகை தந்துள்ளனர். மேலும் அமைச்சகம் தெரிவித்ததாவது: இரு புனித மசூதிகளின் முக்கிய நுழைவு வாயில்களில் சென்சார் ரீடர்கள் உள்ளிட்ட மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் பயணிகளின் எண்ணிக்கையை துல்லியமாக கண்காணிக்கவும், கூட்ட நெரிசலை நிர்வகிக்கவும், சம்பந்தப்பட்ட அமைப்புகளுடன் இணைந்து செயல்திறனை மேம்படுத்தவும் உதவுகிறது. இன்றைய வர்த்தக செய்தி: சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $23.66. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $80.65. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு $88.74. அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு $302.44. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.16 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 456 ரியால்கள், ஒரு பவுண்ட் 3648 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 11,465 ரூபாய் என்ற அளவிலும், ஒரு பவுண்ட் 91,720 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது.